அதுல யாரை நிறுத்தினாலும் அதுகளுக்காக கூட இருந்து நான் கட்சி விட்டு நான் போகலையே, அதை சொல்லல. நான் நிக்கலைன்றது தான் சொல்ல வந்தேன் தவிர, அதுவே எனக்கு எனக்கு திரையுலக ஆசான் ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு சொல்றாரு. அதனால வேணாம், நம்ம இப்போ யார் நிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 2026 எலெக்ஷன்ல அவங்க கூட இருந்து அவங்கள ஜெயிக்க வைக்க போராடுவேன். இப்ப திருச்சியில என்ன சொன்னாரோ அதுதான், அதுல எந்த மாற்றமும் வராது, வேற ஒண்ணுங்க கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி மொத்தம் 28 தொகுதி தான் பண்றாங்க, 30 கிடையாது. அது அதே மாதிரி பாதிக்கு பாதி தான், 14 தான். ஸோ அதுல எதுவும் வேற எதுவும் மாற்றம் கிடையாது. மீதியெல்லாம் உங்க கொள்கை, நம்ம கொள்கை என்னவோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறைக்கு அதுக்கான என்ன ஒர்க்கோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். தொடரும் என்னோட பணி. போட்டியிடல, அவங்க யார் நிக்கிறாங்களோ அவங்க கூட இருந்து அவங்களை நிக்க அவங்களுக்காக பாடுபடுவேன். கட்சி என்ன முடிவோ அதுதான் முடிவு. இல்ல அது கட்சி அண்ணன் சீமான் அண்ணன் சுனிதான் நிக்கணும்னு சொன்னாலும் அதுல அது பிறகு தடையெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுலாம் எனக்கு இல்லை. எனக்கு விருப்பம் இல்லைன்றது சொன்னாலே அவர் வேணான்னு சொல்லுவார். எனக்கு விருப்பம் இல்லை நபர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. வேணான்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. ரைட், ஓகே, இல்லை நீ அவங்களை நிக்க வைக்கிறேன், நீ அவங்கள பாத்துக்கணும். அப்படிப்பட்ட கட்சி தான் நம்ம கட்சி. கூட்டணி எந்த கூட்டணியும் கிடையாதுங்க.